வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 வகையான பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நல்லா கமகமன்னு இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும். வாங்க அந்த 5 வகையான பிரியாணி ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை, அதே மாதிரி ஒரு பிடி அளவுக்கு புதினா. ரொம்ப சேர்க்க வேணாம், இந்த அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும். இதில் வந்து காரத்துக்கு தேவையான அளவு நல்லா ஒரு 6லேருந்து 7 பச்சை மிளகா, ஒரு 3 துண்டு பட்டை சேர்த்துக்கலாம், 2 கிராம்பு சேர்த்துக்கலாம், அதாவது ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸாக ஒரு வெங்காயத்தில் பாதி சேர்த்துக்கலாம். ஒரு 7 துண்டு வர மாதிரி பூண்டு, ஒரு 4 துண்டு வர மாதிரி இஞ்சி சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. மீடியம் சைஸாக ஒரு வெங்காயம் நீளமாக நறுக்குனதை சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா எண்ணெய் கசியை வதக்கி விட்டுக்கலாம் மீடியமான ஃப்ளேமில். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் காய்கறிகள் எல்லாம் சேர்த்துக்கலாம். வந்து பீன்ஸு, காலிஃப்ளவர், கேரட் சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். காலிஃப்ளவர் வந்து சுடுதண்ணில் போட்டு தான் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும், ரொம்ப சேர்க்க வேணாம் காய்கறி. இது வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த காய்கறிகள் வதங்குறதுக்கும் இந்த மசாலாவும் எண்ணெய் பிரிஞ்சு வர்றதுக்கும் கரெக்டாக இருக்கும். இதில் கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், மசாலா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க. அது கூடவே குடமிளகா, ஒரு குடமிளகா இருக்குது, அதையும் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், காய்கறி நல்லா வதங்கிடுச்சு. நான் வந்து 1 கப் அளவுக்கு ஜீரக சம்பா அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த காய்கறி மசாலா எல்லாம் கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ ஜீரக சம்பா அரிசி 20 நிமிஷம் ஊற வச்சு தண்ணி வடிகட்டி வச்சுருக்கிறேன். இது கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். உப்பு கம்மியாக இருக்குது, உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அதில் அரிசி ஊற வச்சுருந்ததை வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு அரை முடி எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி வச்சுட்டு 2 விசில் விட்டுட்டு நல்லா ஸ்டீம் இறங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்டீம்லாம் நல்லா இறங்கிடுச்சு. பாருங்கள், கமன்னு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஸோ அருமையான ஒரு சாதம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ லஞ்ச் பாக்ஸ் கூட நீங்கள் கொடுத்து விடலாம், நல்லாயிருக்கும். ரைத்தாவோட வச்சு சாப்பிட்றதுல அட்டகாசமாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி. கடலை நெய்யும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் நெய் சேர்க்கலை, வெறும் எண்ணெய் மட்டும்தான் சேர்க்குறேன். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. 2 துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். அது கூட 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா பொரிய ஆரம்பிக்கவும் மீடியம் சைஸாக பெரிய வெங்காயம் நீளமாக நறுக்கிறத சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வர மாதிரி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது வந்து பச்சை வாசனை போக வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இஞ்சி பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். அடுப்பை நல்லா மீடியத்தில் வச்சுக்கோங்க. அந்த பூண்டோட ஃப்ளேவர் நல்லா வரணும். இப்போ பாருங்கள், பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. அதோட வாசனை நல்லா வருது. இந்த ஸ்டேஜில் பூண்டை விட கம்மியாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதாவது இஞ்சி பேஸ்ட்டு மட்டும் சேர்த்துக்கலாம். நான் வந்து தண்ணி ஊற்றி அரைச்சதால கொஞ்சம் அதிகமாக தெரியுது. பூண்டு ஃப்ளேவர் தான் அதிகமாக இருக்கணும். இஞ்சி வந்து அதை விட கம்மியாக எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கலாம்.
இப்போ அது நல்லா வதங்கிருச்சு. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த எண்ணெயில் வதக்கிக்கலாம். இப்போ இதில் 1 கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம். அதே மாதிரி 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை. இப்போ இது கூடவே 2 தக்காளி, மீடியம் சைஸாக 2 தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா கரைஞ்சி வரணும், வதங்கி அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் தக்காளி எல்லாம் நல்லா வெந்து அப்படியே குழைவாக வந்துருச்சு பாருங்கள். அப்படியே கரைஞ்சிடணும், இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். அதாவது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். நான் எடுத்துருக்கிறது நீங்கள் 1/4 கிலோ அரிசி எடுத்திருக்கேன், 250 ml எடுத்திருக்கேன். இப்போ இதுவும் எண்ணெய் தெளிஞ்சு வரட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் சிக்கன் சேர்த்துக்கலாம். ஸோ 1/4 கிலோ அரிசி எடுத்ததுனால நான் வந்து கொஞ்சம் 1/4 கிலோ கொஞ்சம் கூட சிக்கன் சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சிக்கன் நல்லா வேகணும். இப்போ பாருங்கள் சிக்கனை நல்லா வதக்கிட்டு 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி வைக்கணும். நான் வந்து 1.25 கப் அளவுக்கு சுடுதண்ணி இப்போ சேர்த்துக்கிறேன். மீதி 1/4 கப்புக்கு பால் சேர்க்கணும். இப்போ இதை வந்து நான் குக்கரில் தான் வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த சிக்கனை வேக விட்டுக்குருவோம். இந்த மாதிரி பண்ணும்போது சிக்கன் வேகாதது அந்த பிரச்சனை வந்து இருக்காது. இப்போ மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு நல்லா ஒரு 3 விசில் விட்டுக்கலாம். ஏன்னா பீஸ் வந்து பெருசாக இருக்கிறதுனால 3 விசில் விட்டுட்டு விசில் வந்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டீமில் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் பால் சேர்த்துக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். இப்போ 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு அரை முடி எலுமிச்சம்பழத்தையும் பிழிஞ்சு விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். இப்போ அரிசி சேர்த்துக்கலாம். மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு பாசுமதி அரிசி கழுவிட்டு நல்லா அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். மொத்தம் 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி வைக்கணும். இதில் 1.25 கப் அளவுக்கு தண்ணியும் 1/4 கப் அளவுக்கு பாலும் சேர்த்துருக்கேன். உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். இப்போ மேலாப்பில் கொத்தமல்லியில் சேர்த்துட்டு நெய் இருந்தால் சேர்த்துக்கோங்க. நான் அன்றைக்கி நெய் சேர்க்கலை. நெய் சேர்த்திங்கன்னா ரசமாக இருக்கும். இப்போ மூடி வச்சிடலாம். உங்களுக்கு ஃப்ளேவர் கரம் மசாலா ஃப்ளேவர் பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கரை மூடி வச்சுட்டு விசில் போட்டுட்டு 2 விசில் விட்டுட்டு ஸ்டீம்லாம் நல்லா இறங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா ஸ்டீம்லாம் இறங்கிருச்சு. இப்போ சூப்பராக வந்துருச்சு. இப்போ வந்து கிளறி விட்டுக்கலாம். ஸோ ஜூஸியான பிரியாணி ரெடி. ஸோ இது வந்து நம்ம 2 பங்கு தண்ணி வச்சதுனால இந்த மாதிரி இருக்குது. ஆறுச்சுன்னா சரியாயிடும். ரொம்ப நம்ம 1.5 பங்கு தண்ணி வச்சோம்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஸோ இது ஆறுச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி. பேன் எடுத்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதே போல் ரீஃபைண்ட் ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கடலை நெய் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 1 டீஸ்பூன் போல் சீரகம், பிரியாணி இலை, கல்பாசி எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் மீடியம் சைஸாக ஒரு பெரிய வெங்காயம் மிக்சியில் போட்டு 1-2 அரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே நீளமாக நறுக்குனா பெரிய வெங்காயம் சும்மா ஒரு கை அளவுக்கு சேர்த்துக்கலாம். வெங்காயம் அரைச்சி சேர்க்கும்போது நல்ல ஒரு ஃப்ளேவரும் கிடைக்கும். கிரேவி நல்லா திக்னஸாகவும் இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கிருச்சு. இப்போ இதில் நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். வந்து 3/4 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு தகுந்த அளவு தான் நான் செய்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிருச்சு. மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அதே போல் மட்டன் மசாலா, கடையில் வைக்கிற மட்டன் மசாலா அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்புத்தூள் அது வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இப்போ லேசாக எண்ணெயில் வதக்கிக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா பரட்டி விட்டுக்கலாம்.
பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் மீடியம் சைஸாக நல்லா ஒரு 3 தக்காளி மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ பாருங்கள் தக்காளி ஊற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தொக்கு மாதிரி வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி வதக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இதில் 3/4 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்துக்கிறேன். நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு சேர்த்துக்கேன். அது எண்ணெயில் நல்லா பரட்டிக்கலாம். இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மட்டன் நல்லா வதங்கிட்டு இருக்கு. சும்மா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்கும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். நல்லா கிரேவி வந்து நல்லா அப்படியே க்ரீமியாக இருக்கும். நல்லா வாசனையாகவும் இருக்கும். இப்போ மீடியமான ஃப்ளேமில் கொதிக்கட்டும். இப்போ தயிர் ஊற்றி எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம விசில் விட போகிறோம். விசில் விடையில் கொஞ்சம் வற்றும். அதனால் கொஞ்சம் தண்ணியாகவே வச்சிங்கன்னா உங்களுக்கு விசில் விட்டு வரையில் கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் பாலில் வந்து பாதாம் முந்திரி, அதாவது ஒரு 10 பாதாம் ஒரு 5 முந்திரி போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இந்த பால் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பிரியாணி வேறு நான் செய்ய போகிறேன். அதனால் நான் அதுக்கும் சேர்த்து தான் அரைச்சி வச்சேன். இது சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக வந்து ஊற்றிருக்கேன். சும்மா ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்க்கும்போது தயிர், இந்த பால், பாதாம், முந்திரியெல்லாம் சேர்க்கும்போது அந்த மசாலாவோட காரத்தன்மை வந்து கொஞ்சம் குறைக்கும். சில பேருக்கு வயிறுலாம் எரியும் இல்லையா, அந்த மாதிரி செய்யும்போது அந்த எரிச்சல்லாம் இருக்காது, நல்லாயிருக்கும். அதே போல் இந்த பால், பாதாம், முந்திரி சேர்க்கும்போது ரொம்ப சேர்த்துடக்கூடாது, கொழுப்புத்தன்மை அதிகமாகிடும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. பொடியாக கட் பண்ண புதினா, கொத்தமல்லி வந்து மேலாப்பில் சேர்த்துக்குங்க. அவ்வளோதான். குக்கரை மூடி வச்சுட்டு நல்லா ஒரு 5 விசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ குக்கர் எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து கடலெண்ணெய் சேர்க்குறேன். கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நெய் இது 3 கலந்து செய்யும்போது பிரியாணி சூப்பராக இருக்கும். இப்போ இதில் நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் நெய் சேர்க்கலை. நீங்கள் விருப்பப்பட்டால் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடானோடனே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரியவும் ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம் நீளமாக நறுக்குனதை சேர்த்துக்கலாம். அது கூடவே பாதி புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வச்சுருக்கேன், எல்லாத்தையும் போடலை. இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பு மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பொடி பண்ணதை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவை எண்ணெயில் லேசாக வதக்கி விட்டுட்டு ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. இந்த மசாலா வந்து வதக்கும்போது நல்ல ஒரு கலர் கிடைக்கும் பிரியாணி. இப்போ 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். முன்னாடியே போட மறந்துட்டேன், அதனால் இப்போ சேர்க்குறேன். இதோடு சேர்த்து அதையும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ கிரேவி வந்து அடிப்பிடிக்காது, அதுக்காக நம்ம கொஞ்சமாக தயிர் சேர்த்துட்டோம்னா அடிப்பிடிக்காது. இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும். இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு மட்டன் வேக விட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், உப்பு போட்டு குக்கரில் நல்லா ஒரு 7-8 விசில் வச்சுக்கோங்க. எவ்வளோ தூரம் அது வேகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி விசில் வச்சுட்டு தண்ணியை எடுத்துகிட்டு இப்போ அந்த மட்டனை மட்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள் மட்டனை சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் இந்த டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி அரிசி நல்லா கழுவிட்டு 20 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ அதே டம்ளரில் 1.25 அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் 1/4 டம்ளர் தண்ணி இருக்குது. இந்த பாதாம், முந்திரி, பால் அரைச்ச அதை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து கரெக்டாக 1.25 டம்ளர் தண்ணி இருக்குது. அதையும் சேர்த்துக்கலாம். வந்துட்டு ஒரு கொதி வரட்டும். உப்பு நான் போடலை, மட்டன் வேக வைக்கையில் உப்பு போட்டதுனால உப்பு போடலை. இப்போ பார்த்துக்கிட்டு உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பத்தலை நல்லா கொஞ்சமாக போட்டுக்கிறேன். இது கூடவே நல்லா ஒரு 6 பச்சை மிளகாயை 2ஆக கீறிட்டு சேர்த்துக்கலாம். மிச்சம் இருக்கிற புதினா கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம்.
இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு அரை மூடி சின்ன எலுமிச்சம்பழமாக ஒரு அரை மூடி பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ ஊற வச்சு தண்ணி வடிச்சிருக்கிற இந்த அரிசியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். ரொம்ப கிளற வேணாம், அரிசி உடஞ்சிடும், முழுசாக கிடைக்காது. லைட்டாக அப்படி ஜென்டிலாக கிளறி விட்டுக்கலாம். குக்கரை மூடையில் மறுபடியும் லேசாக ஒரு கிளறி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். மூடிட்டு 2 விசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ கிரேவி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. சூடாக இருக்கையில் இப்படி தான் இருக்கும். ஆறுச்சுன்னா உங்களுக்கு வந்து நல்லா கெட்டியாயிரும். இல்லை இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எப்படியே கூட வற்ற விட்டுக்கலாம். ஸோ எனக்கு வந்து இந்த அளவுக்கு போதும். அவ்வளோதான், சூப்பரான மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா ஸ்டீம்லாம் போனதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணணும். பாருங்கள், சாதம்லாம் அப்படியே மேலாப்பில் அப்படியே நிற்கிது பாருங்கள். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சாதம் சூப்பராக இருக்கணும். அருமையான மட்டன் பிரியாணி ரெடி. இப்போ கிரேவி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மட்டன் பிரியாணி, மட்டன் கிரேவி, தயிர் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி. தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் பட்டை 2 துண்டு, கிராம்பு ஒரு 4 பீஸ் எடுத்திருக்கேன், ஏலக்காய் 2 சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு 4 துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். பூண்டு அதிகமாகவும் இஞ்சி கம்மியாகவும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் ஒரு 7 பச்சை மிளகாய் 2ஆக கீறிட்டு சேர்த்துக்கலாம். எண்ணெயில் போட்டால் வெடிக்கும், அதனால் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் மீடியம் சைஸாக ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி வந்து வதக்குறதுக்கும் பாதி நம்ம புலாவு தாளிக்கையிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கை அளவுக்கு வரும். இப்போ அதை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இதுவே நீங்கள் சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10 சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக சின்ன வெங்காயம் 10 சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா சுவையாக இருக்கும். இப்போ இது கூடவே 2 பாதாம் சேர்த்துக்கலாம். பொடி பொடியாக கட் பண்ண முந்திரி வந்து ஒரு 3 சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு பிடி புதினா, ஒரு பிடி கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஸோ கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம அரைக்கிறதுனால ஃப்ளேவர் அதிகமாக இருக்கும். அதனால் எப்பயும் போடுற அளவை விட பாதி சேர்த்திங்கனாலே போதும். இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். இது கூடவே சோம்புத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் வந்து பவுடராக யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் சோம்பு முழுசாக சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து லேசாக பரட்டி விட்டுட்டு கேஸை மாற்றிடலாம். ஆறுனதுக்கப்புறமா நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூடவே தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஸோ தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் பிடிக்குங்கிறதுனால நான் சேர்த்துருக்கேன். இல்லைன்னா நீங்கள் நெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாகும். ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். இது கூடவே பாதி வெங்காயம் சேர்த்துக்கலாம், நீளமான இருக்குன்னு. இப்போ வெங்காயம் லேசாக கண்ணாடி பதம் வதங்கினதும் மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். 2 பேக்கெட் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி வெறும் மஷ்ரூம் மட்டும்தான் சேர்க்குறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் காய்கறிகள் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். கேரட்டு, பீன்ஸு, குடைமிளகாய், உருளைக்கிழங்கு, பட்டாணி, இந்த மாதிரி எது இருக்கோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மஷ்ரூம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பெருசாகவே நறுக்கிக்கோங்க. ரொம்ப பொடியாக நறுக்குனிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அதனால் பாதியாக நறுக்கிக்கோங்க. இந்த மஷ்ரூம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், மஷ்ரூம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். அடுப்பு மீடியமான ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா ஜீரக சம்பா அரிசி நல்லா கழுவிட்டு நல்லா 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதாவது எந்த கப்பில் எடுத்துக்கிங்களோ அதே கப்பில் வந்து நார்மலாக நம்ம 1.5 கப் தண்ணி வைப்போம். ஸோ இதில் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி கிரேவியாக இருக்கிறதுனால நான் 1/4 டம்ளர் கம்மியாக வச்சுருக்கேன். 1.25 டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாம். பக்கத்தில் வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன். தண்ணி சூடாகட்டும்.
இப்போ நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் மீடியம் சைஸாக ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். முதல்ல சேர்த்தோம்னா ரொம்ப குழஞ்சி போயிடும், அதனால் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணியை சேர்த்துக்கலாம். நான் வந்து முன்னாடியே தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதாவது ஒரு கப்புக்கு 1.25 கப்பு தண்ணி. இப்போ இந்த மிக்சியை அலசிட்டு அந்த தண்ணியை சேர்த்துக்கிறேன். நான் எடுத்து வச்சுருந்த தண்ணியை தான் மிக்சியில் வந்து ஊற்றி அலசி ஊற்றியிருக்கேன். மொத்தம் 1.25 டம்ளர் தண்ணி ஒரு டம்ளருக்கு. இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டாச்சு. அப்போ தான் அந்த ஃப்ளேவர் எல்லாமே இந்த தண்ணியில் இறங்கும். நம்ம ஊற வச்சுருக்க அந்த அரிசியை சேர்த்துக்கலாம். தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்துருக்கேன். அதை நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். இப்போ குக்கரை மூடி வச்சுக்கலாம். 2 விசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது உருளைக்கிழங்கு காரக்கறிங்கிறதுனால எண்ணெய் கொஞ்சம் கூட இருந்தால் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடாகும். 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா பொரியட்டும். கடுகு வெடிக்கவும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் மீடியம் சைஸாக ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக நறுக்குனதை சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் லேசாக வதங்கிடுச்சு. மீடியம் சைஸாக ஒரு தக்காளி 1 சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்குறதுக்காக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதக்கியாச்சு. 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது காரக்கறிங்கிறதுனால காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சும்மா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும். இப்போ நல்லா எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் மீடியம் சைஸாக ஒரு 2 உருளைக்கிழங்கு வேக விட்டு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஃப்ரெஷ்ஷான பட்டாணியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதில் இது மேலே இன்னும் கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா பட்டாணி வந்து வேகணும். ஃப்ரெஷ்ஷான பட்டாணி தான் சேர்த்துருக்கேன், அதனால் நான் வேக வைக்கலை. நீங்கள் ஊற வச்ச பட்டாணியாக இருந்தால் வேக விட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பட்டாணி வேகிறதுக்கும் இந்த மசாலா எல்லாம் ட்ரை ஆகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். உப்பு பத்தலைன்னா அந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கலாம். மூடி வச்சிடலாம். மீடியமான ஃப்ளேமில் வேகட்டும். இப்போ தண்ணியெல்லாம் ஊற்றி நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் தேங்காய் பாலாக சேர்த்திங்கனாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், பரட்டி விட்டுடலாம். தேங்காய் பால் சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துட்டு சிம்மில் விட்டுருங்க. நல்லா அந்த தேங்காய் பால் எல்லாத்தையுமே அந்த உருளைக்கிழங்கு அப்சர்வ் பண்ணிவிட்டு நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ மேலாப்பில் கொத்தமல்லியில் சேர்த்துக்கலாம். சூப்பரான உருளைக்கிழங்கு காரக்கறி ரெடி ஆயிடுச்சு. இப்போ விசில் விட்டு ஸ்டீம்லாம் இறங்கிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நமக்கு அருமையான மஷ்ரூம் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. நல்லா கம்மன்னு அருமையாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ் கூட நீங்கள் இது மாதிரி செஞ்சு கொடுத்து விடலாம், நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி. புலாவ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் வந்து 1 கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம். அதே மாதிரி 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் பேஸ்ட்டாக வச்சுருக்கனால யூஸ் பண்ணியிருக்கேன். இல்லைன்னா ஒரு 5 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 5 சின்ன வெங்காயம், இதில் 5 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். குட்டி குட்டியாக ஒரு 5-6 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். இது எல்லாத்தையுமே நல்லா அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தனியாக இருக்கட்டும்.
இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். அது தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ரீஃபைண்ட் ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது கூடவே தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்குறனாலும் நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம், நல்லா தான் இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் கரம் மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, கல்பாசி, 1 டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா பொரியட்டும். இப்போ இதில் நீளமாக நறுக்குனா ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் லேசாக கோல்டன் கலரில் வந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் கசியை வதக்கியாச்சு. இப்போ இதில் மீடியம் சைஸாக 2 தக்காளி சேர்த்துக்கலாம். பெருசாக இருந்தால் 1 சேர்த்துக்கோங்க. இப்போ அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு பட்டாணி, நான் வந்து ஃப்ரோசன் பட்டாணி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான பட்டாணி கிடைச்சா கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு கைப்பிடி வர மாதிரி பீன்ஸு, ஒரு கைப்பிடி கேரட்டு, ஒரு கைப்பிடி காலிஃப்ளவர், இது எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவரை சுடுதண்ணியில் போட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு கைப்பிடி வர மாதிரி உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். எல்லாமே ஒவ்வொரு கை எடுத்துக்கோங்க, உங்களுக்கு அளவுகள் கரெக்டாக இருக்கும். காய்கறி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் போல் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். காரம் வந்து பச்சை மிளகாய் தான், அதனால் காரத்துக்கு தேவையான அளவு அரைக்கும் போது நீங்கள் பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். பொடியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி இந்த கிளாஸில் ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். இது வந்து 1/4 கிலோ அளவு பிடிக்கும். நீங்கள் வந்து பாசுமதி அரிசி யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டம்ளரில் 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி தேவைப்படும். பக்கத்தில் வந்து தண்ணி காய வச்சு வச்சுருக்கிறேன். ஜீரக சம்பா அரிசி நல்லா ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கிறேன். இப்போ காய்கறி வந்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ பாருங்கள், 1.5 டம்ளர் தண்ணி வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு ஊற்றிக்கலாம். இது வந்து கொதிக்க ஆரம்பிக்கட்டும். உப்பு கம்மியாக இருக்குது, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஊற வச்சு வடிகட்டின ஜீரக சம்பா அரிசியை சேர்த்துக்கலாம். பாசுமதி அரிசி யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் சொல்லியிருக்க இந்த அளவுப்படி செஞ்சிங்கன்னா பெரியவங்களாக இருந்தால் 2 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். சின்ன பசங்களாக இருந்தால் 4 பேர் சாப்பிட்லாம். அதாவது பெரியவங்க 2 பேர், சின்ன பசங்க 2 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இப்போ மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு 2 விசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா ஸ்டீம்லாம் இறங்கிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா அருமையாக வந்துருச்சு. கொஞ்சம் ஆற விட்டிங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக வந்துடும். ஸோ டேஸ்ட் நல்லா அட்டகாசமாக இருக்கும். நல்ல வாசனையாக கம்மன்னு இருக்குது. ஸோ லஞ்ச் பாக்ஸுக்கெலாம் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.